ஆய்வாகவே அவர் எடுத்து வச்சிருக்கிறார். நான் ஒரு சுருக்கம் தான் இங்க நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பொய், களவு, காமம், கொலை, திருட்டு ஆகிய 5 தீய செயலிலிருந்து விடுதலை பெற வெள்ளியாலும் பொன்னாலும் கம்பி செய்து குற்றம் செய்த நாவில் உடலில் அலகிட்டு தட்சிணை அளித்து ஆடை வழங்கி அன்னதானம் செய்தால் பஞ்ச பாவங்களிலிருந்து மீளலாம் என்பது தமிழரின் வழக்காறு. மேலும் இவ்வாறு வழங்கி வரும் வழக்காறானது அம்மனுக்கு விழாவாக்கி ஆடி மாதம் பௌர்ணமி திதி வருங்காலம் 10 நாளைக்கு முன்னால் அம்மன் கழுத்தில் பொட்டு கட்ட வேண்டிய குடும்பத்துடன் கரத்திலும் ஒரு காப்பு கட்டி 9 நாள் விரதம் இருந்து 10ஆம் நாள் குடிகள் யாவரும் புதுப்பானையில் பொங்கலிட்டு அம்மனை வணங்கி ஏழை மக்களுக்கு உணவளிப்பதை அறமாக்கினர். மேலும் குடும்பத்தார் அனைவரும் அம்மனை குல தேவதையாக கொண்டாடி வந்ததுடன் புத்தர் உட்கார்ந்து நிப்பானம் அடைந்த அரச மரத்தையும் அம்மன் உட்கார்ந்து பரிநிர்வாணம் நிலையடைந்த வேப்ப மரத்தையும் நாட்டி மெய்யரமாகும் புத்த தம்மத்தை சகலருக்கும் ஊட்டி அம்மனால் ஊதி 32 அறங்களையும் பரவச் செய்தனர். சிந்தாதேவி செழுங்கல நியமத்து நந்தா விளக்கே நாமிசை பாவா வானோர் தலைவி மண்ணோர் முதல்வி ஏனோர் உற்ற இடர் களைவா என என்று மணிமேகலை வரியால் மண்ணோர் முதல்வி அவ்வை அவளின் கருத்துக்களை மண்பினி ஞானத்து வாழ்வோருக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற வரிகளால் மேலும் தெளியலாம். அவ்வையின் நெறிகளை பின்பற்றியவளாக மணிமேகலை இருப்பதை அவதானிக்கலாம். தொழில் தாய் படிமம், பெண்ணை நிலம், நிலம் சார்ந்த பயிர்களால் உலக பயிர்கள் செழிப்பு இவை விவசாய குடிமக்களால் தான் வழங்கப்பட்டு வருகின்றன. உலக உயிர்கள் உயிர் வாழவும் சமூகத்தில் நன்னறிகளோடு மானுட பண்பாட்டை நிலைநிறுத்தவும் அவ்வை தொன்மமாக இருந்து வருகிறாள் என்பதை இக்கட்டுரையால் தெளியலாம். ஏனென்றால் பெண் ஆக்க சக்தி, கெட்டதை அழித்து அறத்தை நிலைநாட்டுபவள், அம்மனாகி பல பெயர்களில் வழிபாடு செய்வதற்கு உரியவள். இதனை அயோத்திதாசர் விரிவாக பேசுகிறார். அன்னதானத்துக்காகும் பதார்த்தங்களை சேகரித்து அம்மன் பரிநிர்வாணமுற்ற வேம்பு மரத்தடியில் வந்து பொங்கல் வைத்து எல்லோர் சோற்றையும் ஒரு போராக குவித்து ஏழைகளை பூர்த்தியாக சாப்பிட வைத்து அவரவர் இல்லங்களுக்கு அனுப்பிவிட்டு விவேகிகள் ஒன்று கூடி அம்மன் பால பருவமாதலின் வாழை என்றும் சகலமும் தெரிந்தவளாதலின் அவ்வை என்றும் இளந்தேகி ஆதலின் பச்சை அம்மன் என்றும் அதிரூபி ஆதலின் வடிவுடை அம்மன் என்றும் குணக்குடி ஆதலின் மனோன்மணி என்றும் வேல் போன்று பிரகாசமுற்ற கண்ணினை உடையவளாதலின் வேர்க்கண்ணி என்றும் வணக்கமா வேளாங்கண்ணி என்றும் கவிபாடும் பாட நிலைவுற்றவையின் வாணி என்றும் தாமரை பிற்பாசனத்தில் விற்றிருந்தவையின் கமலாசினி என்றும் 32 அறங்களை விவரித்து சர்க்குருவின் தர்மத்தை பரவச் செய்தவளா ஆதலின் 32 அறங்களை விவரித்து சர்க்குருவின் தர்மத்தை பரவச் செய்தவளாதலின் அறச்செல்வி என்றும் அழைக்கப்படுவதை பண்பாட்டு மீட்டுருவாக்கத்தில் ஈடுபாடு உடையவர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். பௌத்தத்தில் அம்மன் விழா தோன்றி உள்ளது என்பதை மறு வாசிப்புக்கு உரியதாக்க வேண்டும். அம்மன் வழிபாடு சிறுதெய்வ வழிபாடு பௌத்தத்தின் அடையாளம் என கருதினால் அவ்வைக்கு உரிய வழிபாடுகளும் கோயில்களும் தொடர்ந்து பௌத்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அயோத்திதாசரின் விசாலமான பார்வையில் ஆடி மாத சிறப்பு, ஆடிப்பட்டம் தேடி விதை, ஆடிப்பெருக்கு மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். பௌத்தத்தை மீட்டெடுக்க பண்பாட்டு கழகத்தை அரசியலாக்க வேண்டியிருக்கிறது. பண்பாட்டை சுமந்து செல்லும் அறச்செல்வி அவ்வையின் தத்துவங்களை நெறிகளை பெண்ணிய தலித் பெண்ணிய போராளிகள் முன்னெடுக்க வேண்டும். வன்முறை கலாச்சாரத்தை தசை கலாச்சார ஊடகத்தை வேறறுக்க சமூக பொருளாதார அரசியல் விடுதலைக்கான அறப்போராட்டத்தை பௌத்த பிக்குணி அவ்வை தொழில் தாய் படிமத்தில் இருந்து மீட்டுக்கொள்ள ஒற்றை புள்ளியில் பெண்கள் குறிப்பாக தலித் பெண்கள் இணைவை முதன்மைப்படுத்த வேண்டும். பேரிக்காதையில் அவையும் சேர்க்கப்பட வேண்டும் என்ற முடிவோடு முடிக்கிறேன். நன்றி. ஔவையார் பௌத்த துறவி என்பதை நிறுவியுள்ளார். அவர் பௌத்த துறவி என்பதற்கு பல காரணங்களை காட்டியிருக்கின்றார். அதாவது சமூகத்தை நல்வழிப்படுத்துகின்ற பல விடயங்களை ஔவையார் குறிப்பிடுகின்றார் என்றும் அறச்செல்வியாக ஔவையார் விளங்குகின்றார் என்றும் இதய சுத்தம் தான சுத்தம் என்பவற்றை பண்பாட்டை விளக்குகின்ற வகையிலே அவர் ஔவையாரை ஒரு பௌத்த மதத்தை சார்ந்த ஔவையார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக நீங்கள் எழுப்புகின்ற கேள்விகள் வினாக்களை கேட்கலாம். அதான் பௌத்த மதத்துல
நீங்க கொடுத்த சான்றுகள்ல ஔவை நீங்களே சொல்லியிருக்கீங்க, விநாயகர் அகவல், விநாயகர் பௌத்தம் அது ஏத்து. பௌத்தத்துல ஔவை இல்லவே இல்லை, அப்படியான ஒரு சான்று இல்ல. பின்னால வரும் பொழுது சேர்க்கிறாங்க, பின்னால அது திரிகிறது, சேர்க்கப்படுகிறது. பௌத்தம் சார்ந்து நீங்க விநாயகர்னு தனியா இல்ல. இப்ப ஔவை விநாயகர் தான் எழுதி இருக்காங்க. அதுதான் இங்க நிறைய ஔவையார் இருக்காங்க இல்லைங்களா, அதுல ஒருத்தர் விநாயகர் அகவல் எழுதி இருக்காங்க. இல்ல இப்ப நீங்க குறிப்பிட்ட ஔவை பௌத்த ஔவையில விநாயகர் இதை நீங்க சொன்னீங்க, விநாயகர் அகவல சொன்னீங்க. ஆமா ஆமா ஆமா, நன்றி. அம்மா ஒரு சந்தேகம்மா, புத்தர் பாலியல் செயல்கள் ஈடுபட மாட்டேன் என்று அவருக்கு சொல்லினாரா, பொதுவா சொன்னாரா? பாலியல் தவறுகளில் அல்ல செயல்களில் படிச்சீங்க ஈடுபட மாட்டேன் என்று சொன்னது அவருக்கா அல்லது உலகத்துக்கே பொதுவா சொன்னாரா? பொதுவான கருத்து அது. பொதுவா மக்கள் செய்யக்கூடாதுங்கிற ஒரு கருத்தை. அப்படின்னா புத்த பிக்குகள்ல திருமணமானவங்களும் தனி குரூப்பா இருந்திருக்கிறாங்க, சரி, திருமணமாகாதவங்களுக்கு தனி குரூப் இருக்கு, சரி. அப்படிங்கும் போது அது முரண்பாடா இருக்கிறதா என்னுடைய தனிநபர் ஒழுக்கத்துக்கும் சமூக ஒழுக்கத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது சொல்றது சரி. தனிநபர் ஒழுக்கம்ங்கிறது ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒன்று இல்ல. இப்ப கல்லுண்ணாதேன்னு சொல்லி இருக்கிறாங்க, கல் குடிக்காம இருக்காங்களா? அதுக்கு இல்லைங்க, நான் புத்தமும் தம்மத்துல தெளிவா அவர் சொல்லியிருக்காரு. அந்த குரூப் 2 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. திருமணமான தம்பதிகள் தனி குரூப், ஆகாதவங்க குரூப். நீங்க சொல்லும் போது பாலியல் செயல்பாடுகளில் ஈடுபட மாட்டேன் என்று சொன்னது அவருக்கா உலகத்துக்கான உலகத்துக்கான செய்தி தான். வேறு ஏதாவது வினாக்கள் இருக்கின்றனவா? இனி அடுத்த தலைப்பை அடுத்த ஆய்வரங்க தலைப்பை ஜே.ஆர். லட்சுமி அவர்கள் ஆற்றுவார். அவர் முனைவராக இருக்கின்றார். அதே நேரம் முதுநிலை சான்றிதழ் நிகழ்வுகளை நிகழ்த்தியிருக்கிறார். அவர் இணை பேராசிரியராக தமிழ்துறையிலே மாநில கல்லூரி சென்னையிலே கடமையாற்றி கொண்டிருக்கிறார். அவரை அன்புடன் அழைக்கின்றேன் தனது கருத்துரையை நிகழ்த்துமாறு. தலைவர் உள்ளிட்ட சான்றோர் அவையை வணங்குகிறேன். இந்த கட்டுரைக்கான தகவல்களை கள ஆய்வு மூலமாக நான் பெரும்பாலும் சேகரித்துள்ளேன். நான் முதலாவதாக படித்துவிட்டு அதன் பின்பு நான் எடுத்த நிழல் படங்களை இங்கு காட்சியாக நான் காண்பிக்க இருக்கின்றேன். அதாவது வரலாற்றில் ஔவை அறிமுகமாக வரலாறு என்ற சொல்லே மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. மனித வரலாறு மட்டுமல்லாமல் எந்த பொருளுக்குமே ஒரு வரலாறு உண்டு. ஆனால் அவை ஒவ்வொன்றின் சூழலிலும் மறைந்திருக்கும் உண்மைகளை பலரும் அறிய வாய்ப்பில்லை. அத்தகைய சில சுவையான ஔவையை சார்ந்த செய்திகளை இந்த ஆய்வு கட்டுரை உணர்த்துகின்றது. உலகில் தோன்றிய பெண்பார் புலவர்களுக்குள்ளே தலை சிறந்தவராக விளங்குபவர் ஔவை. பெண் குலத்திற்கு பெருமை சேர்த்த ஔவை என்னும் பெயரை அறியாதவர் இலர். கல்வி அறிவில்லாதவர் முதல் கற்றறிந்த சான்றோர் வரை ஔவை என்றால் மதிப்போடும் மகிழ்வோடும் நினைவு கூறுவதை உணரலாம். ஔவை என்னும் சொல் அன்னை என்னும் பொருளில் இலக்கியங்களிலே வழங்கி வருகிறது. மக்கள் பேச்சு வழக்கிலே பாட்டி, கிழவி என்னும் பொருளில் வழங்கப்படுகின்றது. தெலுங்கில் அவ்வை என்றும் கன்னடத்தில் அவ்வை என்றும் உச்சரிக்கப்படுகிறது. கன்னட மொழி அறிஞர் கிற்றல் என்பார் ஔவை என்பது அன்பிற்கு அறிகுறியான பட்டப்பெயர் என்கிறார்.